ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு நம்ம பொரியரிசி முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்டா கமகமன்னு வாசனையோட எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆடி மாசம் பிறந்ததுலேருந்து முருங்கைக்கீரையை தேடி தேடி செய்கிறாங்க. ஆடிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மாதத்துலையும் எல்லா நாட்கள்லையும் சாப்பிடக்கூடிய கீரை முருங்கைக்கீரை. அதில் உள்ள சத்துக்களை நம்ம விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். கீரைக்கு ஏற்றது போல பொரியரிசி வறுத்துக்குங்க. வறுப்பட்டதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாவையும் கொஞ்சம் அந்த ஹீட்லேயே வறுத்துக்குங்க. வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காய், பூண்டு ஒரு 4-5 பல்லு எல்லாத்தையும் சேர்த்து கொர கொரன்னு இதே போல அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது, கொர கொரன்னு அரைச்சிக்கங்க. பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நான் செய்ய போகிற கீரை கொஞ்சமாக இருந்தது, அதனால தான் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அரிசி கொஞ்சம் அதிகமா வறுத்து போட்டிருக்கேன். இப்ப வெங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரையை இதுல சேர்த்துடலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க முருங்கைக்கீரையை தண்ணியில போட்டு அலசக்கூடாது, கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. மரத்துல இருக்க கீரை மேல எத்தனை பூச்செல்லாம் ஏறி இருக்கும், அதனால நல்லா 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கீரையை போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. கீரை நல்லா வெந்து வரும். வெந்து வந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய், பொரியரிசி, பூண்டு இதை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான ஹீட் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா சுவையா அரிசி போட்டு பொரியரிசி முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. கூழ் ஊத்துறதுக்காக இப்ப தேடி தேடி செய்யறாங்க. நீங்க இந்த மாதிரி கூழ் ஊத்துற சமயத்துலதான் வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்பவுமே இதை செய்து கொடுங்க. இந்த மெத்தட்ல செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.